நாடு முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்பட்டுட்டு வருது. இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் யோகா பயிற்சிகள் நடந்தது. பிரதமர் மோடி, ஸ்மிருதி இரானி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உட்பட முக்கிய தலைவர்கள் யோகா பயிற்சி செஞ்சாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, மகேந்திரன், வி.கே. சிங் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. சென்னையில் நடந்த யோகா பயிற்சியில ஆயிரக்கணக்கானோர் கலந்துக்கிட்டு பயிற்சி மேற்கொண்டாங்க. நாடு முழுவதும் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உட்பட பலர் யோகா பயிற்சி செஞ்சாங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முறை நான் அவரை சென்று பார்த்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் தமிழ்நாட்டிற்கு அதிகம் வருவதில்லை, ஆனால் தமிழகத்திடம் அதிகம் தொடர்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களையும் விட அதிகமான தொடர்பு தமிழ்நாட்டோடு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அப்பொழுது புரியவில்லை. 10 வருடங்கள் இருக்கும். நான் அவரிடம் கேட்டேன், தமிழ்நாட்டிற்கு நீங்கள் அதிகம் வருவதில்லை, ஆனால் தமிழ்நாட்டோடு, தமிழ் இளைஞர்களோடு, தமிழ் மாணவர்களோடு அதிகமாக நான் தொடர்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், சோசியல் மீடியால, ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இந்தியாவிலேயே எனது ஆதரவாளர்களாக லைக் கொடுப்பவர்கள், ஃபாலோயர்ஸாக இருப்பவர்கள், அதிகமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் என்று சொன்னார். ஆக அந்த தேசிய எண்ணம் கொண்ட இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அரசியல் மேடைகளில் பேசும்பொழுது எனக்கு பயம் இருக்காது. ஏன், நான் டாக்டராக இருப்பதனால் விஞ்ஞானிகள் மத்தியில் பேசியிருக்கிறேன், மிகப்பெரிய மருத்துவர்கள் மத்தியில் எல்லாம் பேசியிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு கொஞ்சம் கூட பயம் வராது. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் சரியாக பேச வேண்டுமே என்று பயம் வரும். அது எங்கே என்றால் நமது தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில், இளைஞர்கள் முன்னிலையில். ஏனென்றால் அவர்கள் எங்களை விட, மேடையில் அமர்ந்திருப்பவர்களை விட புத்திசாலிகள், அறிவாளிகள், அதனால் வருங்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறவர்கள். நான் உறுதியாக சொல்வேன், இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளில் மிகச் சிறப்பான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இந்த நிகழ்ச்சி முன்னிறுத்தப்பட போகிறது நமது பாரத பிரதமர் முன்னிலையில். கொஞ்ச நேரம் படிச்சா கூட அதிகமா நினைவுல வச்சுக்கிறதுக்கு, அதிகமா படிக்கிறதுக்கு இந்த யோகா நமக்கு சொல்லி தருகிறது. அதனால் யோகாவை கத்துக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பையன், உங்களை மாதிரி ஒரு தம்பி போய் ஒரு வீடு, ஒரு ஊரை தேடி போய்கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் பெரியவர் அந்த ஊரோட எல்லையில நிக்கிறார். ஒரு அட்ரஸ் சொல்லி கேட்கிறாரு, இந்த இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? உடனே அந்த பெரியவர் சும்மாவே இருக்கார், பதிலே சொல்ல மாட்டேன்றார். இந்த தம்பி திரும்பி வேகமா நடக்கிறார். நடக்கிற தம்பியை கூப்பிட்டு அந்த பெரியவர் சொல்றார், நீ சொல்ற ஊருக்கு போறதுக்கு 10 நிமிஷம் ஆகுன்றார். உடனே இந்த தம்பிக்கு கோபம் வருது. உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும்ல, சொன்னா கேட்கல, பதில் சொல்லல. இப்ப நான் நடக்க ஆரம்பிச்சோன்னு திருப்பி கூப்பிட்டு அந்த ஊருக்கு போக 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னா எப்படி? முன்னால நான் கேள்வி கேட்டாலும் ஏன் சொல்லல? அதுக்கு அந்த பெரியவர் சொல்றார், நீ நடக்கிற வேகத்தை வச்சுதான் எவ்வளவு சீக்கிரம் அந்த ஊரை போய் நீ சேருவேன்னு சொல்ல முடியும். நீ வேகமா நடக்கிற, அதனால 10 நிமிஷத்துல நீ போவ. மெதுவா நடந்தீன்னா அரை மணி நேரத்துல போவேன்னு நான் சொல்லுவேன். ஆக எவ்வளவு வேகமாக, எவ்வளவு பலமாக, எவ்வளவு விரைவாக ஒரு செயலை செய்கிறோமோ அது நமக்கு வெற்றியை தரும். அதற்கு யோகா பலன் தரும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தினம் தினம் யோகா செய்வோம், தினம் தினம் மோடி அவர்களுக்கு நன்றியை சொல்வோம். நன்றி, வணக்கம். When we were being given the memorabilia, what occurred to me was that the best memory that I'll take from this institution is all of you students who have gathered here today for the yoga. Today is a great day. Not only that it is the longest day, but the world has declared it as International Yoga Day with the support of
178 countries. There is at times, a lot of people create controversy and they attach yoga to a particular religion. Let me share my thoughts on that and tell you, yoga is a scientific system. It does not have any religious bias. It is scientifically designed to ensure that you remain healthy, you remain mentally alert, and your whole body benefits. A lot of people have asked this question about our Prime Minister, who visited 5 countries in 6 days in various time zones. And the remark was, they said, he was looking fresh everywhere and he was not looking jet lagged. His secret is that he was doing yoga. So if you also practice yoga, let me assure you, you will attain great benefit. You will be able to attain what you want to. You will be able to get all possible benefits that are there. The day we all start looking at that shloka of Gita in our life, saying karmanya vadika raste ma phaleshu kadachana, do your work, do your duty, don't think of the result. The results will come. The day you start adopting this philosophy, remember, you will be the winners in your life, whatever you do. I wish you the very best. I wish you that you attain happiness, success, prosperity, and great amount of fame for yourself. Thank you very much. Jai Hind.